அடாடாடாடாடாடா, என்ன வடையா! மசால் வடை தாயா! வணக்கம் கூட்டாஞ்சோறு நண்பர்களே. வர சனிக்கிழமை நம்மளுக்கு தீபாவளி ஸ்பெஷல் இருக்குது. அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து கருப்பட்டி பாயாசமும் முருங்கைக்கீரை மசால் வடையும் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயசம் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி பாயசம் செய்ய போகிறோம். கருப்பட்டினாவே எல்லாத்துக்குமே தெரியும், பனை வெல்லம்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. மண்டை வெல்லம்னா பெருசாக இருக்கும். சட்டி இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். 1/4 கிலோ பாசி பருப்பு நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ தேவையான அளவு தண்ணி சட்டியில் ஊற்றிட்டு இப்போ அந்த பருப்பை போட்டு பருப்பு நல்லா கொல கொலன்னு வேக வைக்கலாம். கால் கிலோ வாங்கியிருக்கோம். ஜவ்வரிசியும் 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். ஜவ்வரிசி இப்போ இன்னும் ஊற வச்சாச்சு. பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி 1/4 கிலோவும் அதுவும் நம்ம பருப்போடு சேர்த்தி போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயாசமாக இருக்கும் எல்லாத்துக்கும். இதுதான் பனை வெல்லம்னு சொல்லுவாங்க, மண்டை வெல்லம் இது. இதை வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சுடுதண்ணியில் நல்லா நம்ம வந்து ஒரு தண்ணி மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம பாசி பருப்பு நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த பருப்பு வெந்துட்டுருக்கும் போதே இப்போ நம்ம முருங்கைக்கீரை வடைக்கு தேவையான பொருள்லாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 1/4 கிலோ பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டோம். 10 மிளகா, பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. 1/2 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் குறன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கோம். இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சது எல்லாமே அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை மசாலா வடை செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப இதெல்லாம் கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அதில் நம்ம போட்டாச்சு. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலா வடைக்கு முக்கியமானதே பார்த்திங்கன்னா சோம்பு போடுறது தான். சோம்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா வடைக்கு வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே நல்லா கொடுக்கும். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் தூளுப்பு. இதில் உப்பு அவங்கவுங்க தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது இந்த 1/2 கிலோ வடைக்கு வந்து 1 ஸ்பூன் போதும். அதே கரெக்டான அளவாக இருக்கும். அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பயங்கரமாக மழை வர மாதிரி இருக்குது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
தீபாவளி வரைக்குமே இப்படி தான் மழை வந்துகிட்டே இருக்குங்க இங்கெல்லாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் பின்னாடி இது பண்ண முடியாது. அதனால் மழையிலே கொடை பிடிச்சிட்டே நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் சமைக்கிறத. இப்போ அந்த வெல்லத்தை வந்து நாங்கள் கரைச்சதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெல்லம் வந்து சுடுதண்ணியில் நல்லா வேக இது பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம பாயசம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 70% ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வாட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆயிரும். மழை இப்போ ஓரளவுக்கு நின்றுச்சு. இப்போது ஒரு தேங்காய், கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இது, ஒரு தேங்காவை முழுசாக உடச்சி அதை நாங்கள் வந்து பூ மாதிரி அரைச்சிட்டோம் ஜாரில். இப்போ அதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காவும் நல்லா பாயசத்துக்கு வந்து ஒரு சுவை நல்லாவே கொடுக்கும். 5 ஏலக்காய் தட்டி பாயசத்தில் போட்டுக்கலாம். பாயசம் ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திக்னஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. 50 ml நெய்யில் வந்து 100 கிராம் முந்திரியும் 100 கிராம் திராட்சையும் வறுத்து நம்ம அதில் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு முந்திரி ஏலக்காயும் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசம் வருது. பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். வடைக்கு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது முருங்கைக்கீரை வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு கீரை தான் அது. அதில் நிறைய இரும்புச்சத்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒரு டேஸ்டான ஒரு வடையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நாங்கள் சுத்தமான கடலெண்ணெய் இது. நம்ம கலந்து வச்சுருக்க அந்த வடையை தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். சில பேர் முதல்ல வடை சுடுறவங்களுக்கு வந்து அந்த வடையை தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ இந்த இலையில வச்சு தட்டி போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வடை ரெகுலராக போடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சி கையிலேயே ஒரே கையில் வந்து வடையை தட்டி போட்டுருவாங்க. இது பிகினர்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வடை ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, வெந்துட்டுருக்கேன்.
வடை வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் செட் எடுத்தாச்சு. நாங்கள் நல்லா பயங்கர வாசனையாக இருக்குது வடை. இப்போவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது எனக்கு. பசங்க ஏற்கனவே வேறு மழையில் வேறு நினைஞ்சிட்டு இருக்கானுங்க. சூடாக கொடுத்தானுங்க இப்போவே கூட சாப்பிட்ருவானுங்க. எல்லாம் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டானுங்க. இப்போ அடுத்தடுத்த செட்டாக நம்ம வந்து எல்லா வடையும் ஒரே மாதிரியே ஒரு சைஸில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இல்லை ஒரு ப்ரௌனிஷாக வர மாதிரி எடுத்தால் போதும். ரொம்பவும் கருக விட்டுற வேணாம், ஓரளவுக்கு ஒயிட்டாகவும் இருக்க வேண்டாம். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி மசால் வடைனா மசால் வடை தாங்க, பயங்கரமாக வாசம் வருது. எல்லா வடையும் சுட்டு முடிச்சிட்டேங்க. அரை கிலோ பட்டாணி பருப்பு தான் நாங்கள் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு நார்மலான சைஸுக்கே பார்த்தீங்கன்னா 60 வடை கிட்ட வந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலாக மேட்ரோட ஒரு முக்கியமான ஏரியா. அந்த கார்னரில் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதே எங்களோட லொக்கேஷன் எல்லாமே. இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் நம்ம ஊரு கருப்பட்டி பாயாசம், முருங்கைக்கீரை மசால் வடை, வாசம் தூக்குதுன்னு. ஆஹா, வாங்க சாப்பிடலாம். அங்க வடையை பாயசத்தில் லைட்டாக நுணுக்கி விட்டு அப்படியே லைட்டாக நுணுக்கி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்படி தாங்க சாப்பிடணும். வடை பாயாசம்னாவே இது தாங்க சாப்பிட்றோட டைப்பு. நிறைய பேர் வடை பாயாசம் சாப்பிட்றனாவே என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. வாழை இலையில் வந்து வடை பாயாசத்தை ஊற்றி வடையை உடச்சி போட்டு சாப்பிட்ணுங்க. மசால் வடையும் இந்த கருப்பட்டி பாயாசமும் ரெண்டையெல்லாம் உடச்சி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா ஆஹா, ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கூட்டாஞ்சோறு நண்பர்கள் அனைவருக்கும் இனிப்பான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஹாப்பி தீபாவளி.
மசால் வடை, கருப்பட்டி பாயாசம், டாப் டக்குன்னு தெரிக்க விடுது. இந்த பாயசமும் மசால் வடையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.